கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். परमेश्वर के वचन के ओर हम बढ़ेंगे। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். इब्रियों की किताब 4 अध्याय 12वीं वचन में पढ़ता हूँ। தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், क्योंकि परमेश्वर का वचन जीवित और प्रबल और हर एक दौधारी तलवार से भी बहुत चौका है। ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. और परमेश्वर आकर हमारे भावना को और विचारों को जांचता है। கடந்த வாரத்துல தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பில் நாம் போதனைகளை ஆரம்பித்தோம். पिछले हफ्ते हमने देखा है कि परमेश्वर का वचन कितना प्रबल है, हमने देखा था। இந்த வாசித்த வேத பகுதி சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. अभी जो हम वचन देख रहे हैं कि परमेश्वर का वचन आकर जीवित और प्रबल है। அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. उस जीवन के वचन में आके प्रबल है। பாருங்கள், நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம இந்த உலகத்திலே பலனற்றவர்களாக, சுகமற்றவர்களாக, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக ஒரு சோகமான வாழ்க்கை வாழ்றதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. तो इस जीवन में, धरती में आके परमेश्वर ने हमें इसलिए नहीं बुलाया ताकि हम बिना आशीष के या फिर रोगी में जिए। எல்லாத்துக்கும் பயந்து, எல்லாத்துக்கும் ஒளிஞ்சு, எல்லாத்துக்கும் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், விசுவாசியா இருக்கிறேன், என் கையில ஒண்ணுமே கிடையாது, நான் ஏழை தரித்திரன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. डर कर, शर्मिंदा होकर जीने के लिए, इस दुनिया में जीने के लिए परमेश्वर ने हमें नहीं बुलाया है। தேவன் நம்மை உன்னதமான வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें इसलिए बुलाया है ताकि कि हम उत्तम जीवन जी सके। ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை, உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். एक उत्तम और आशीष जीवन जीने के लिए परमेश्वर ने आपको और मुझे बुलाया है। சுகமும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். बिना कोई रोगी से जीने के लिए परमेश्वर ने हमें बुलाया है। வெற்றியும் ஜெயமுமான ஒரு வாழ்க்கைக்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். अपने जीवन में सफल और जीवन लेने के लिए परमेश्वर ने हमें बुलाया है। ஆசீர்வாதமும் செழிப்பும் மிக்க ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். आशीष से जीने के लिए परमेश्वर ने हमें बुलाया है। நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வேண்டாமானாலும் இருந்திருக்கலாம். हम परमेश्वर में आने के पहले अपने जीवन में कैसे जी रहे थे पता नहीं, ஆனால் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான். लेकिन हमने उद्धार इसलिए पाया ताकि हम आशीष भरे जीवन जी सके। வீரமான ஒரு வாழ்க்கையை, துணிச்சலான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். एक हम धैर्य का जीवन जीने के लिए परमेश्वर ने हमें बुलाया है। அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவன் தம்முடைய வல்லமையான வார்த்தைகளை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். तो वैसा आशीष भरा जीवन जीने के लिए परमेश्वर ने आके अपने वचन हमें दिया है। தேவன் இந்த வார்த்தை கொண்டு பூமியை சிருஷ்டிக்கிறார். तो परमेश्वर अपने वचन के जरिए इस धरती को बनाता है। ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் உள்ள வசனங்கள் அதை சொல்லுகிறது. उत्पत्ति के किताब पहला अध्याय 1 से लेकर 4 तक हम देखते हैं। யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். यूहन्ना का किताब पहला अध्याय 1 से लेकर 3 तक हम देखते हैं। வார்த்தையிலே சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. तो परमेश्वर आकर वचन के जरिए सब कुछ बनाते हैं। எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல அவர் சொல்கிறார், அவர் அந்த எதெல்லாம் உருவாக்கினாரோ அதையெல்லாம் அவர் சஸ்டெயின் பண்ணுகிறார், தாங்குகிறவராய் இருக்கிறார். तो एब्रियर की किताब में पहला अध्याय 3 वचन में देखते हैं कि जो कुछ भी परमेश्वर बनाता है उसे संभालता है। அப்ப அந்த வார்த்தையில தாங்குகிற சக்தியும் இருக்கிறது. तो उस पे देखिए, उस वचन में प्रभु आकर आपको सहारा देने की भी ताकत है। நாம பாவத்துல விழுந்து விடாதபடி அது தாங்குகிறது. तो हम पाप में नहीं गिरने के जैसे परमेश्वर हमें संभालता है। வியாதியில மரித்து போகாதபடி அது பாதுகாக்கிறது. रोगी में मरने के लिए नहीं परमेश्वर हमें संभालता है। தரித்திரத்திலே அப்படியே விழுந்து மூழ்கி விடாதபடி அது நம்மை தாங்குகிற வார்த்தையாய் இருக்கிறது. गरीबी में ना डूबने के लिए परमेश्वर हमें संभालता है। கர்த்தருடைய வார்த்தை கிரியேட்டிவ் பவரும் இருக்கு, சஸ்டெய்னிங் பவரும் இருக்கு கடவுளோட வார்த்தையில. तो परमेश्वर के वचन में एक प्रबल भी है और आके हमें संभालता भी है। அவருடைய வார்த்தையில குணமாக்குகிற வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में हमको चंगा करने का एक उद्धार है। கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு வழிகாட்டுகிற ஒரு வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में हमें रास्ता दिखाने का सामर्थ्य है। God's word is our spiritual GPS. तो परमेश्वर का जो वचन है वो हमारे लिए एक स्पिरिचुअल है। Spiritual GPS வழிகாட்டுகிறதா वो இருக்கிறது. हमें रास्ता दिखाने वाला है। அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே
அந்த ஒரு ஞானம் என்கிற வல்லமை இருக்கிறது. तो परमेश्वर के वचन में एक सामर्थ्य है. அந்த ஞானம் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 8:15 நாம் வாசிக்கிறோம். तो वो वचन आकर हमें आके चलाता है बोल के हम नीति वचन में देखते हैं. இப்ப நம்ம ஒவ்வொன்றாயும் நாம் பார்க்க போகிறோம். तो अभी हम एक एक देखने वाले हैं. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். लूका का किताब 5वीं अध्याय 17 वचन. பின்பு ஒரு நாள் அவர் லூக்கா 5:17 लूका का किताब 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, तो एक दिन आके जब परमेश्वर आकर उपदेश दे रहे थे, இன்னைக்கு இங்க நான் இன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். तो आज आकर मैं आके यहाँ पे प्रचार कर रहा हूँ और आप लोग सुन रहे हैं. இயேசு அந்த இடத்துல நின்று அங்க பிரசங்கம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். और परमेश्वर आकर वहां पे यीशु मसीह उपदेश देते हैं. கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்து இருந்தார்கள். तो वहां पे फरीसी गलीली और यहूदिया हर लोग वहां पे यरूशलेम में आए थे. இப்ப நீங்க கற்பனை செய்து பாருங்கள், இயேசு இங்க நிற்கிறார். तो आप यहाँ पे देखिए कि यीशु मसीह यहाँ पे खड़ा है. பரிசேயர் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்து तो கொண்டிருக்கிறார்கள். यहाँ पे फरीसी लोग यहाँ पे खड़े हैं. சகல கிராமங்களிலிருந்து நகரங்களிலிருந்து வந்த மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். सारे गांवों से शहरों से आए हुए लोग यहाँ बैठे हुए हैं. இயேசு என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். यीशु मसीह यहाँ पे मेरे जैसा उपचार कर रहे हैं. நீங்க எப்படி ஜனங்கள்லாம் அங்க எப்படி உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்தாங்களோ அதே மாதிரி நீங்க உட்கார்ந்து கேட்டு तो கொண்டிருக்கிறீர்கள். जिस तरह से लोग आकर प्रभु यीशु मसीह का वचन सुन रहे थे, बिल्कुल उसी तरह आप सुन रहे हो. அந்த 17ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்கிறது அப்பொழுது. लेकिन यहाँ पे 17 वचन में हम देखते फिर. எப்பொழுது? कब? அப்பொழுது அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது. तो जब परमेश्वर आकर उपदेश दे रहे थे, அவர் என்ன பிரசங்கம் பண்ணி वो கொண்டிருந்தார்? क्या उपदेश दे रहे थे? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். परमेश्वर के वचन को उपदेश कर रहे थे. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. तो यहाँ पे हम देखते हैं कि चंगा करने के प्रभु का सामर्थ्य उनके साथ थी. அப்ப இந்த குணமாக்குற வல்லமை இந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. तो चंगा करने का सामर्थ्य प्रभु के वचन में ही है. இப்ப நான் இங்க நின்று பிரசங்கம் பண்ணி मैं கொண்டிருக்கிறேன். यहाँ पे खड़े होके आपको प्रचार நீங்கள் कर रहा हूँ எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக் और கொண்டிருக்கிறீர்கள். सब लोग बैठ के सुन रहे हैं. இந்த இடத்துல பிணியாளிகளை குணமாக்கக்கூடிய வல்லமை இங்கே இருக்கிறது. तो इस जगह पे रोगियों को चंगा करने का सामर्थ्य है. நம்ம கண்ணுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். मे भी हमारे आंखों में नहीं दिखता But होगा, there is a healing power of God is working here. पर यहाँ पे चंगा करने का एक सामर्थ्य काम करता है. The presence of God is here. परमेश्वर की उपस्थिति यहाँ पे है. The mighty presence of God to heal, the power to heal is here. परमेश्वर का यहाँ पे चंगा करने वाला एक सामर्थ्य यहाँ पे है. அப்ப இந்த வார்த்தையில குணமாக்குகிற வல்லமை கூட இருக்கிறது. तो यहाँ पे देखिए परमेश्वर के वचन में चंगा करने का एक सामर्थ्य भी है. இந்த 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 வல்லமை, இந்த வார்த்தை இது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தது பாருங்க. तो ये सारा सामर्थ्य और वचन यीशु मसीह के अंदर पे था. இயேசு புறப்பட்டு செல்லுகிறார். यीशु जाते हैं, எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணுகிறார். सबके पास उपदेश करते हैं, பிசாசுகளை துரத்துகிறார். शत्रुओं को भगाते हैं, வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார். रोगियों को चंगा करते हैं. எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. அந்த பவர் அவருக்குள்ள இருக்குது. और सारा कुछ सामर्थ्य यीशु मसीह के अंदर था. இப்போ வார்த்தைக்குள்ள இருக்கா, இயேசுக்குள்ள இருக்கா? तो ये आके जीवन भी था और यीशु के मसीह के अंदर भी था. வார்த்தை இயேசுவும் ஒண்ணுதான். तो यहाँ पे यीशु और वचन दोनों एक है. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்க போகிறேன். तो यूहन्ना का किताब 1 अध्याय में मैं कुछ वचन पढ़ना चाहूंगा. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. सो आदि में वचन था और वचन परमेश्वर के साथ था और वो वचन परमेश्वर था. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். वो आदि में परमेश्वर के साथ था. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே எல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. और सब कुछ उसके द्वारा उत्पन्न हुआ और जो कुछ उत्पन्न हुआ है उसमें कोई भी वस्तु उसके बिना उत्पन्न नहीं है. அவருக்குள் ஜீவன் இருந்தது. उसमें जीवन था. பாருங்க, வசனத்துல ஜீவனும் வல்லமையும் இருக்கு. तो वचन में आके जीवन और सामर्थ्य है. இங்க வார்த்தை தான் ஆரம்பிக்குது, ஆனா அவருக்குள் அப்படின்னு வருது. तो यहाँ पे हम देखते हैं कि वचन में आकर एक सामर्थ्य था. வார்த்தையும் இயேசுவும் ஒண்ணுதான். तो यहाँ पे वचन और यीशु मसीह दोनों एक है. அவருக்குள்ள வல்லம் இருந்தது, यीशु के अंदर सामर्थ्य था, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. यीशु मसीह के अंदर जीवन था. 4ஆம் வசனம் சொல்றது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. तो यहाँ पे हम चौथे वचन में देखते हैं कि वो जीवन मनुष्य को उजाला था. அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஜீவன் இருந்தது? तो उसके अंदर किस प्रकार का जीवन था? தேவ ரகமான ஜீவன் இருந்தது. तो मनुष्य के अंदर जो ज्योति था,
இயேசு கிறிஸ்துக்குள்ளே தெய்வீக ஜீவன் இருந்தது. तो परमेश्वर यीशु मसीह के अंदर आके परमेश्वर का एक जीवन था. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. तो वो जीवन आकर मनुष्य के लिए एक ज्योति था. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. और ज्योति अंधकार में चमकता था. இந்த இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. darkness will never overcome the light. और अंधकार ने उसे ग्रहण नहीं किया. அந்த இருள் அதை மேற்கொள்ளவே முடியல. तो वो अंधकार आकर उजाला को ग्रहण नहीं किया. அப்ப இயேசுக்குள்ள வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. तो यीशु मसीह के अंदर आकर जीवन है और वचन का सामर्थ्य है, ஒளி இருக்கிறது. ज्योति है. அது அவர் என்ன பண்றாரு? तो वो क्या करता है? மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க போறேன். तो हम मार्क की किताब आकर 6वीं अध्याय हम देखेंगे. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave them power and authority to drive out all demons, all evil spirits, unclean spirits. तो परमेश्वर ने आकर उसे एक सामर्थ्य दिया कि वो सारे बुरे आत्माओं को भगाने का. அவருக்குள்ள இருந்த ஜீவனையும் வல்லமையும் அவர் அந்த 12 கொடுத்தார். तो वो आकर यीशु मसीह के अंदर जो जीवन और सामर्थ्य था परमेश्वर ने उनको भी दिया था. 7ஆம் வசனம் சொல்றது அவர் 12 அழைத்து அந்த ஆவிகளை அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆங்கில வேதாகம் சொல்கிறது he gave them authority and power to drive out all evil spirits. तो सारे बुरे आत्माओं को भगाने का आत्माओं पर भी अधिकार दिया था. 12-13 வசனங்கள் சொல்கிறது. तो यहाँ पे हम 12 वचन कहते हैं. அவர்கள் புறப்பட்டு போய் तब उन्होंने जाकर அவர்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டது. उनको अधिकार दिया गया. இயேசுக்குள்ள இருந்த அதிகாரமும் வல்லமையும் போய் சீஷர்களுக்குள்ள அப்போஸ்தலர்களுக்குள்ள வந்து விட்டது. तो यहाँ पे यीशु मसीह के अंदर जो अधिकार था वो उनके चेले पर भी आ गए. உடனே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். तो वो तुरंत निकलने लगे. புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். और उन्होंने आके प्रचार किया कि मन फिराओ. अनेक பிசாசுகளை துரத்தினார்கள். और बहुत सी दुष्ट आत्मा को निकाला. பிசாசுகள் கிட்ட போய் கெஞ்சி கொண்டு இல்ல, ஐயோ தயவு செய்து நீ போயிடுறியா அப்படின்னு கேட்கல. तो वहां पे आके वहां पे भूत के पास वो आके भीख नहीं मांग रहे அந்த थे. அசுத்த ஆவிகளை துரத்தினார்கள். लेकिन वहां पे उन्होंने दुष्ट आत्मा को निकाला. விரட்டினார்கள். उन्होंने उसे भगाया. கட்டளை கொடுத்தார்கள். और उन्होंने वहां पे अधिकार दिया. எவ்வளவு பிசாசுகளை துரத்தினார்கள்? कितने दुष्ट आत्माओं को भगाया? கணக்கே கிடையாது. ஏராளமான பிசாசுகளை துரத்தினார்கள். वहां पे कोई गिनती नहीं थी. அநேகம் பிணியாளிகளை சுத்தமாக்கினார்கள். बहुत सारे दुष्ट आत्माओं को भगाया. அப்ப பாருங்க, அவருக்குள்ள இருந்த அதிகாரமும் வல்லமையும் இப்போ அப்போஸ்தலருக்குள்ள வந்துடுச்சு. तो देखिए यीशु मसीह के अंदर जो सामर्थ्य था वो उनके चेले के ऊपर भी आ गए. எப்படி கொடுத்தார் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும்? तो वो उस अधिकार और सामर्थ्य को कैसे दिया? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यूहन्ना का किताब 17 अध्याय 8वीं वचन. John chapter 17 verse 8. John 17 verse 8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். क्योंकि जो वचन तूने मुझे दिया मैंने उनको दिया. அவர்களுக்கு கொடுக்கிறாரு. तो परमेश्वर वो वचन उनको देते हैं. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தைகளை, ஜீவன் நிரம்பின வார்த்தைகளை இயேசு சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார். पिता परमेश्वर ने जो वचन यीशु मसीह को दिया वो वचन यीशु मसीह अब चेले को देते हैं. இப்போ அதே அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. अब देखिए सेम वही अधिकार और सामर्थ्य आपको और मुझे दिया है அந்த परमेश्वर ने. வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. वो वचन हमें दिया गया है. நீங்க வார்த்தை பேசும்போது இயேசு வார்த்தை பேசும்போது என்ன நடந்ததோ அதே போல நடக்கும் உங்களுக்கும். तो जब वो वचन आप बोलते हैं यीशु मसीह बोलते समय जो काम हुआ वो भी होगा. அவர் பேசும்போது எப்படி அற்புதம் நடந்ததோ அதே போல அற்புதம் உங்களுக்கு நடக்கும். जब यीशु मसीह उस वचन को बोल रहे थे कितने अद्भुत कार्य हुआ तो आप बोलेंगे भी तो होगा. அவர் பேசும்போது எப்படி சுகம் உண்டாச்சோ அது போல நீங்கள் வார்த்தை பேசும்போது சுகம் உண்டாகும். यीशु मसीह जब वचन बोल रहे थे रोगी चंगे होने लगे, बिल्कुल आप बोलेंगे भी तो होगा. அவர் பேசின பொழுது எப்படி அசுத்த ஆவிகளும் புறப்பட்டு போச்சோ அதே போல நீங்கள் பேசும்போது அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகும். यीशु मसीह बोलते समय जब दुष्ट आत्मा भाग रहे हैं तो जब आप भी वचन बोलेंगे तो दुष्ट आत्मा भागेगा. ஏன் அப்படி நடக்கிறது? क्यों ऐसे हो रहा है? ஏனென்றால் அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. क्योंकि उस वचन में सामर्थ्य है. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிறேன். यशायाह का किताब चैप्टर 55 वर्स 10 and 11. ஏசாயா 55-10-11 வசனங்கள். Chapter 55 Isaiah 10 and 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து
விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். जिस प्रकार से वर्षा और हिम आकाश से गिरता है, वो वैसे ही परमेश्वर आकर यहाँ पे खाने वाले को रोटी मिलती है और वो काम करता है, व्यर्थ नहीं जाता है। வானத்திலிருந்து மழை வருகிறது, आसमान से आके बारिश गिरता है, பூமி கிட்ட வரைக்கும் வந்து அப்படியே ரிட்டர்ன் போறது கிடையாது. तो वो धरती के एकदम पास आकर वापस आसमान नहीं जाता है, அது பூமியை நனைக்கிறது, वो धरती को भिगाता है முளை கிளம்ப செய்கிறது, और जो भी बीज है उसमें से छोटे पौधे उगते हैं, விளையும்படி செய்கிறது. फिर बाद में वो बड़े होते हैं, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, तो जो उगाते हैं उससे फल आता है புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை और கொடுக்கிறது. खाने वाले लोग को फल मिलता है। அதே போல என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். बिल्कुल उसी तरह से हमारे वचन हमारे मुंह से निकलता हुआ होता है, அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாது, और वो वचन आकर व्यर्थ हमारे पास नहीं அது आता है, நான் விரும்புகிறதை செய்யும். और वो वचन जो मैं चाहता हूँ वो करता है। அவர் என்ன விரும்புகிறார்? प्रभु क्या चाहते हैं? நீங்களும் நானும் நன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். प्रभु चाहते हैं कि आप और मैं अच्छी तरह से रहें, நீங்களும் நானும் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். आप और मैं बिल्कुल स्वस्थ रहें, நீங்களும் நானும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். आप और मैं बिना कोई रोगी का रहें, நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். आप और मैं आशीष से रहें, நீங்களும் நானும் செழிப்பா இருக்க வேண்டும் என்று आप விரும்புகிறார். और मैं आशीष से भर कर रहें, நீங்களும் நானும் வெற்றி மேல வெற்றி பெற வேண்டும் என்று आप விரும்புகிறார். और मैं जीवन में सफल के ऊपर सफल प्राप्त करें। ஆகவேதான் அவர் வார்த்தை அனுப்புகிறார். तो इसीलिए परमेश्वर आकर अपने वचन को भेजते हैं, அந்த வார்த்தை அவர் விரும்புகிறதை செய்கிறது. तो वो वचन आकर परमेश्वर जो चाहता है वो करता है, அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கிறது. जो काम वो करना चाहते हैं वो काम होता है। இதெல்லாம் எப்படி நடக்குது? तो ये सब कुछ कैसा होता அந்த है? வார்த்தைக்குள்ளாகவே அந்த வார்த்தை சொல்லுகிறதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை வச்சு அனுப்புறாரு அவர். तो उस वचन में ही काम करने का सामर्थ्य भेजते हैं। ரெண்டு நாடுகளுக்கிடையே யுத்தம் நடக்கிறது. तो दो देशों के बीच में युद्ध होता है, அப்ப ஒரு நாடு இன்னொரு நாடு மேல மிசைல் அனுப்புறாங்க, ஏவுகணைகளை அனுப்புகிறார்கள். तो एक देश आके दूसरे देशों पर हथियार भेजते हैं, அந்த ஏவுகணைக்கு உள்ள பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல வெடி மருந்துகள் நிரப்பப்பட்டு இந்த ஏவுகணைகள் அனுப்பப்படுகிறது. तो जब वो आकर बम वगैरह डालते हैं तो बहुत सारे उसमें बम वगैरह भेजते हैं। அது போல தேவன் தம்முடைய வார்த்தையில அவருடைய வல்லமையை வைத்து அவர் அனுப்புகிறார். तो इसी तरह से परमेश्वर अपने वचन में सामर्थ्य को रखकर भेजते हैं। அந்த வெடி அந்த மிசைல் எப்படி அந்த கரெக்டான இலக்கை தாக்கி அழிக்கிறதோ அது போல எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் இந்த வார்த்தை அனுப்புகிறாரோ அதுவாகவே அது வைக்கிறது. तो वो मिसाइल और गोली किस तरह से वो जाकर मारता है, बिल्कुल उसी तरह से वचन भी जाकर काम करता है। இத வந்து ஒரு நாடகம் மாதிரி கர்த்தர் நடத்தி காண்பித்திருக்கிறார். तो यहाँ पे देखिए एक नाटक की तरह परमेश्वर चलाते हैं। யாத்திராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி यहाँ पे एक्सोडस के किताब 4 अध्याय 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 21 से हम पढ़ेंगे। இந்த வசனங்களுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். तो इस वचन का क्या है मैं बताऊंगा आपको। யாத்திராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21 நான் வாசிக்க போகிறேன். एक्सोडस चैप्टर 4 21 से पढ़ूंगा। जेनेसिस के बाद है। இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். तो यहाँ पे देखते हैं कि इस्राएल के जनता आकर यहाँ पे गुलामी में थे। அவர்களுக்கு அங்க கடினமான வேலைகள் கொடுக்கப்படுகிறது. तो वहाँ पे बहुत सा मुश्किल काम उनको दिया जाता है। அவர்களை மிக கொடூரமாக கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். तो उनको बहुत ही अत्याचार किया जाता है। எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். इजिप्त देश में वो लोग आकर एक गुलाम बन के रहते हैं। அவர்கள் அங்க கொடுமையாக நடத்தப்படுகிறார்கள். बहुत ही अत्याचार किया जाता है, உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். बहुत कठिनाई से उन्हें पेश किया जाता है। எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவர்களை கொடுமையாய் நடத்துகிறான். तो फारोन का जो राजा है उनको बहुत ही अत्याचार करता है। 24 மணி நேரமும் வேலை, 24 आवर्स काम रहता है, அடி மேல அடி, அவங்களுக்கு मार के ऊपर मार मिलता है, தூக்கம் இல்ல, नींद नहीं है, வருமானம் இல்ல, पैसे नहीं है, எந்த ஆசீர்வாதமும் இல்ல, किसी प्रकार की भी आशीष नहीं है। அவர்கள் அடிமைகளாய் கிடக்கிறார்கள். तो एक गुलाम बनकर वो लोग जी रहे हैं। எகிப்து தேசத்திலே பார்வோனுக்காக பித்தோம் ராமசஸ் என்று 2 பெரிய பட்டணங்களை கட்டுகிறார்கள். तो वहां पे आके इजिप्ट देश में आके 2 बड़े बड़े नगर बनाते हैं। நம்ம வீடுகளை கட்டறத பார்த்திருக்கோம். हम लोग यहाँ पे घर बनाने वाला ஆனா देखते हैं, இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பெரிய பட்டணங்களை கட்டுகிறார்கள். लेकिन इसराइल के जनता यहाँ पे फारून राजा के लिए बड़े से 2 नगर बनाते அப்ப हैं। எவ்வளவு வேலை இருந்திருக்கும்னு பாருங்க. तो आप सोच के देखिए कितना काम होगा। இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை மிகவும் கடினமா இருக்கிறது. तो इसराइल जनता का जो जीवन है बहुत ही मुश्किल भरा था। அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். वो परमेश्वर को देख के प्रार्थना करते हैं, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை இல்லையா? परमेश्वर क्या क्या मुझे छुटकारा नहीं है, எங்களுக்கு சமாதானம் இல்லையே? मुझे क्या समाधान नहीं है। நாங்கள் உம்முடைய ஜனங்களா இருந்தும் இங்க அடிமைப்பட்டு கிடக்கிறோமே. हम आपकी जनता इस देश में आके गुलाम बन के हैं। இந்த பார்வோனும் எகிப்தியர்களும் எங்களை உபத்திரவப்படுத்துகிறார்களே, ये फारून आकर हमें बहुत ही मुसीबत दे रहा है। அதை நீர் பார்க்க மாட்டீரா? क्या आप देख नहीं रहे எங்களை हैं? விடுதலையாக்க மாட்டீரா? क्या आप
आप मुझे छुड़ाएंगे नहीं, நாங்கள் இங்க கண்ணீர் வடிக்கிறோமே हम यहाँ पे आंसू बहा रहे என்று हैं, அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். हम आपको परमेश्वर को देख के पूछते हैं। பரலோகத்திலிருந்து தேவன் அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். परलोक से परमेश्वर ने उनकी आवाज को सुना அவர்களை பார்வோனுடைய கைக்கும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அவர் இறங்கினார். और परमेश्वर ने आके उनको आके फिरौन के हाथ से छुड़ाने के लिए उन्हें बुला இறங்கி भेजा। மோசே என்கிற ஒரு தலைவனை அழைக்கிறார். तो मोसेस से परमेश्वर आकर बात करते हैं। மோசே பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ வா, பார்வோன்ட்ட நான் உன்னை அனுப்புறேன் அப்படி. मोसे से कहते हैं कि परमेश्वर देख के मैं तेरे साथ हूँ, तू फारौन के पास जा। ஆனால் மோசே பார்வோனுக்கு பயந்துதான் மீதியான் தேசத்துல இருக்கிறான். देखिए यहाँ पे मूसा आकर फारून से डरकर ही दूसरे नगर में है। மோசே அங்க போனா கண்டிப்பா பார்வோன் அவனை கொன்று போடுவான். मोसेस जाएगा तो जरूर फारून मारेगा करके उन्हें पता है। அதனால மோசே சொல்றான், இல்ல இல்ல நான் வரல. इसलिए मूसा कहता है कि मैं नहीं जाऊंगा। போக விருப்பம் இல்ல, வேற யாரையாவது அனுப்புங்க. वो और किसी को भेजो, मैं नहीं जाऊंगा। என்ன அவர்கள் நம்ப மாட்டார்கள். वो मुझे विश्वास नहीं करेंगे, நான் சொல்றதை கேட்க மாட்டார்கள். मैं बोलने वाले को नहीं सुनेंगे। தேவன் உன்னோட பேசலன்னு சொல்லுவாங்க. परमेश्वर आके तुझसे बात करते बोलेंगे। கர்த்தர் உனக்கு வெளிப்படவில்லைன்னு சொல்லுவாங்க. परमेश्वर तेरे से बात नहीं किया बोलेंगे। என்னால சரியா பேச முடியாது, मुझसे ठीक से बोलने नहीं आता है, நான் திக்கு வாய் உள்ளவன், मैं आके ठीक से बोलता नहीं हूँ, மந்த நாவு உள்ளவன், मैं ठीक से धीरे धीरे बोलता हूँ। நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாராவது அனுப்புங்க. अगर आप किसी को भेजना चाहते हैं तो और किसी को भेज दीजिए। கர்த்தர் சொல்ற, இல்ல இல்ல நீதான் வேணும் எனக்கு. लेकिन परमेश्वर कहते हैं नहीं नहीं, मुझे तू ही चाहिए। நான் தான் உனக்கு வாயை உண்டாக்குனேன், मैं नहीं तुझे आके भेजा है, நான் உன் வாயோட இருக்கிறேன், मैं तेरे मुंह में हूँ, நீ எனக்காக பேச வேண்டும், तुझे मेरे लिए बात करना है, நீ வா, நான் உன்னை பார்வோன் இடத்துல அனுப்புவேன் என்கிறார். मैं फारून के पास तुझे भेजूंगा। இந்த பின்னணியிலே தான் பார்வோன் இடத்துல இப்பொழுது போகிறான். तो यहाँ पे आके जो भी कुछ है यहाँ पे हो रहा है। கர்த்தர் மோசேன் இடத்துல என்ன சொல்லி அனுப்புகிறார்? तो यहाँ पे मोसेस के पास क्या बोल के भेज रहे हैं? 21 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். यहाँ पे हम 21 वर्स पढ़ेंगे, 4:21 இருந்து. चैप्टर 4 वर्स 21। அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு, ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். तो यहाँ पे देखते हैं कि तब यहोवा ने मूसा से कहा कि जब तू जाकर मिस्र देश में जाके पहुंच जा और फिरौन से बात कर और मैं उसके हृदय को कठोर करूंगा। 22 வசனம். यहाँ पे 22 देखते हैं, அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், और तू फारून से कहना है, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், यहोवा ये कहता है कि इस्राएल मेरा पुत्र, वारन मेरा जोटा है, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு और उसको आराधना करने के लिए उन्हें भेज दे என்று கட்டளையிடுகிறேன். அவனை விட மாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். तब यहाँ पे कहा था कि मैं अपने पुत्र को भेज रहा हूँ, कर बताओ उनको। உங்களையும் என்னையும் அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக தான் அழைத்திருக்கிறார். परमेश्वर ने आपको और मुझे उनको आराधना करने के लिए बुलाया है। நாம் ஆராதனை செய்ய முடியாதபடி, हम आराधना नहीं करने के लिए, திருச்சபைக்கு வந்து ஆராதனையில கலந்து கொள்ள முடியாதபடி, कलीसिया में नहीं आने के लिए, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஆராதனையாக நம்ம அர்ப்பணிக்காதபடி, अपने जीवन को ना सौंपने के लिए, பல காரியங்கள் நம்மை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. हमारे बीच में कई चीजें आते हैं। பிசாசு நம்மை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். यहाँ पे शत्रु आता है, பல விதங்களில் நம்முடைய நேரங்களை வீணடிக்கிறான். कई समय पे हमारे समय को बर्बाद பல करता है। பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். कई प्रकार की मुसीबतें हमारे जीवन में लेके பல आते हैं। சவால்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். हमारे जीवन में कई चुनौतियां लेके आते हैं। தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்ய முடியாதபடி செய்கிறான். एक नाम के लिए हम आराधना करने के लिए भी हमें नहीं करता है। நம்முடைய வாழ்க்கையில தடைகளை உண்டு பண்ணுகிறான். हमारे जीवन में आकर रुकावटें आते हैं। நீ வேற எது வேணா பண்ணிக்கோ, ஆனா ஆராதனை பண்ணாத. पर मैं शत्रु कहता है कि तू कुछ भी कर ले लेकिन आराधना मत करना, சர்ச்சுக்கு மட்டும் போகாத, चर्च को मत जाना, வசனத்தை மட்டும் கேட்காத, वचन को नहीं सुनना, ஆராதனை மட்டும் பண்ணாத. आराधना नहीं करना। பல விஷயங்கள் நம்மை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ऐसे कई चीजें हमारे साथ सामने शत्रु लेके आता है। अनेक சபை மக்கள் வியாதினாலே படுத்த படுக்கையாய் கிடக்கிறார்கள். कई लोग आके बीमारियों में लेटे रहते हैं, வியாதி அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. उनको आके रोग आके उनको पकड़ के रखा है। கர்த்தர் மோசே மூலமா சொல்லி அனுப்புறாரு. लेकिन यहाँ पे परमेश्वर मूसा के जरिए बोलते हैं। மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவனா இருக்கிறான். मूसा आके इस्राएल जनता के पिता बन के அந்த था, தலைவன் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். तो उसके जरिए यीशु परमेश्वर बात करते हैं। பார்வோன் என் ஜனங்களை ஆராதனை பண்றதுக்கு அனுப்பி விடணும், फारून मेरे जनता को आराधना करने के लिए भेजने के लिए बात करते हैं। விட माட்டேன்னு சொன்னனே அவ்வளவுதான் அப்படின்ற. उससे कह देना कि मैं नहीं छोड़ूंगा। பாருங்க, முன்னாடியே சொல்றாரு, பார்வோன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். तो यहाँ पे देखिए पहले से फारून का हृदय को कठोर करेंगे करके परमेश्वर कहते हैं। அவன் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்லுவான். वो जरूर कहेगा कि मैं नहीं छोड़ूंगा। அதனால அற்புதங்களை அவன் காணணும்.
इसी के लिए वो आके अद्भुत कार्य को देखेगा। என்னுடைய பவரை நான் காட்டுவேன் என்று. मैं अपने सामर्थ्य को उनको दिखाऊंगा। நான் சொல்றேன், அன்னைக்கு பார்வோனோட மோசே கொண்டு பேசின தேவன் இன்றைக்கு நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பேசுகிறார். देखिए, परमेश्वर उस दिन आकर मूसा के जरिए बात किए थे, लेकिन आज आकर आपके हर एक मुसीबतों को देख के बोलते हैं। நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். आप और मैं परमेश्वर की संतान हैं। இங்க சொல்றாரு, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். यहाँ पे कहते हैं कि परमेश्वर कहते हैं इस्राएल मेरा जनता உங்களை है। உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். आपको और मुझे देख के परमेश्वर कहता है कि ये मेरे बच्चे हैं। அவர்கள் திருச்சபைக்கு போக வேண்டும், वो चर्च को जाना है, சத்தியத்தை கேட்க வேண்டும், सत्य वचन को सुनना है, எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், आराधना करना है। வியாதியார்களை போக விடு, यहाँ पे आके उनको जाना है, தரித்திரமே அவர்களை அனுப்பிவிடு, वहाँ पे आके बुराई जाना है, பாவமே அவர்களை அனுப்பிவிடு, पाप जाना है, வாழ்க்கையின் போராட்டங்களை சவால்களை அவர்களை அனுப்பிவிடு, जीवन के हर एक मुसीबत को जाना है। அவர்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். वो लोग क्यों मुझे आराधना करना है, நான் விட மாட்டேன்னு நீ சொன்னியா, मैं उसको नहीं छोड़ूंगा, நான் உன்னை தலையே நசுக்குவேன். आपके सिर को मैं कुचलूंगा। பாருங்க, பார்வோன் ஸ்டபனா இருக்கிறான், तो फारून देखिए यहाँ पे कितना कठोर दिल है, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறான். बहुत ही जिद्दी था। நான் இவர்களை விட மாட்டேன், फारून कहता मैं उन्हें बिल्कुल नहीं छोड़ूंगा, நான் அவர்களை பின்தொடருவேன், मैं उनका पीछा करूंगा, அவங்கள போய் பிடிப்பேன், उनको पकड़ूंगा, அவங்கள கொள்ளையிடுவேன், उनको आके चोरी करूंगा அந்த கொள்ளையிட்டதெல்லாம் பங்கிடுவேன், और सारे चोरी किए सामानों को बांटूंगा, என் பட்டயத்தை உருவுவேன், मेरे हथियार को निकालूंगा என் கையை அவர்கள் மேல ஓங்குவேன். और उनके ऊपर मारूंगा। யாத்திராவும் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம் இதை வாசிக்கிறோம். यहाँ पे एक्सोडस की किताब में 15 अध्याय में हम देखेंगे। இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த யாத்திராவும் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கிறது. अभी मैं जो भी बताया है यहाँ पे एक्सोडस की किताब 15वीं अध्याय पे है। பாருங்க, முதல்ல பார்வோன் விடுதலை ஆக்கிடுறான், பெரிய பெரிய அற்புதங்களை காணுகிறான். तो यहाँ पे देखिए, पहले फारून आकर छोड़ देता है, நதி எல்லாம் ரத்தமா மாறுகிறது, तो यहाँ पे नदी आकर रक्त बनता है, திரளான தவளைகள் வருகிறது, बहुत सारे रुकावटें आते हैं, பேன்களாய் நிரம்புகிறது எகிப்து தேசமெங்கும், बहुत सारे जुए से भर जाते हैं, எரிபந்தமான கொப்பளங்கள் வருகிறது, फोड़े आते हैं, பலவிதமான வண்டுகளை அனுப்புகிறார், कई प्रकार के यहाँ पे காரிருள் मुसीबतें आते हैं, காரிருள் வருகிறது, बहुत अंधेरे आते हैं, அக்கினி கல்மழையும் வருகிறது. तो पत्थरें आते हैं। கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா தலைச்சின் பிள்ளைகளும் சங்கரிக்கிறார். तो यहाँ पे देखिए, पहले बच्चे सब मरते हैं। பார்வோன் பார்க்கறான், தயவு செய்து போயிடுங்க. तो फारून कहता है दया करके तुम चले जाओ। உடனே இவங்க எல்லார்ட்டையும் பொண்ணு உடைமைகளை வெள்ளி உடைமைகளை கேட்டு வாங்குறாங்க, வஸ்திரத்தை கேட்கறாங்க. तो यहाँ पे आके सब कुछ उनसे मांगते हैं। அவர்களுக்கு தேவன் அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்கிறார். तो परमेश्वर आकर फारून की नजर में दया मिलता है। இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதெல்லாம் எகிப்தின் ஜனங்கள் கொடுத்தார்கள். तो इस्राएल जनता जो भी पूछते हैं इजिप्त लोग देने लगे। பொண்ணு வெள்ளி எல்லாம் மூட்டை கட்டிட்டு மூட்டை மூட்டையா பொண்ணையும் வெள்ளி எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் எகிப்தை விட்டு. सोना चांदी सब बांध कर वो लोग लेके आए इजिप्ट से। அவர்கள் வந்தபோது சிவந்த சமுத்திரம் குறுக்காக நிற்கிறது. तो वहां पे वो सब कुछ लेके आके खड़े रहते हैं, பின்பாக பார்வோனுடைய சேனை लेकिन पीछे से देखते फारून की सेना आता है, அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. सेना आकर उनका पीछा करता है, முன்னாடி செங்கடல் இருக்கிறது, और आगे आके नदी रहता है। கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். वो लोग परमेश्वर को देख के प्रार्थना करते हैं। கர்த்தர் அவர்களுக்கு அந்த செங்கடலை பிளந்து வழி விடுகிறார். परमेश्वर आकर उस नदी को वो लोग रास्ता बना के भेजते 20 हैं। லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக கடலின் நடுவிலே கடந்து போகிறார்கள். 20 लाख से भी ज्यादा इस्राएल की जनता उस रास्ते से गुजर के जाते हैं। இந்த கர்த்தர் எப்படி ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். तो यहाँ पे देखिए कि परमेश्वर इस्राएल जनता को कितनी बड़ी छुटकारा देते நீங்க हैं। நினைக்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் கார்ல ஸ்பீடா போயிடல. आप सोचने की जरिए इस्राएल जनता स्पीड से कार में नहीं गए हैं। அங்க கார் இல்ல, பஸ் இல்ல, ட்ரெயின் இல்ல, விமானம் இல்ல, तब आकर कार या बस ट्रेन कुछ भी नहीं था, டூ வீலர் கூட கிடையாது, एक 2 व्हीलर भी नहीं था, ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நடந்து தான் போறாங்க. सब कुछ भी नहीं है, सिर्फ पैदल ही जाना है। நடந்து கூட வேகமா போல, மெதுவா தான் நடக்கறாங்க. என்ன சிறு குழந்தைகள் இருக்குது, கால்நடைகள்லாம் இருக்கு. वो लोग तेजी से भी नहीं जा रहे थे, धीरे से जा रहे थे, बच्चे थे, बड़े थे, बुजुर्ग थे। ஆனா பார்வோனும் அவருடைய சேனையும் ராணுவமும் ரதங்களில வருகிறார்கள். लेकिन देखेंगे तो सेना, फारून की सेना इस्राएल जनता का पीछा कर रही थी, ரதங்களில வருகிறார்கள் அவர்லாம். और हर कोई सेनाएं लेके आ रहे थे। இஸ்ரவேல் ஜனங்க நடந்து போறாங்க, அவங்க ரதத்துல வராங்க. इस्राएल के जन आकर चल के जा रहे हैं, फारून के लोग आके रथ पे आ रहे थे। ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த எகிப்திய ஜனங்கள் பார்வோனும் அவருடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்கவே முடியல. बहुत कोशिश के बाद भी आके फारून की सेना इस्राएल की जनता को कुछ नहीं कर पाया। இவர்கள் வேகமா தான் வராங்க.
वो लोग आके तेजी से ही आ रहे थे। இஸ்ரவேல் ஜனங்கள் மெதுவா நடக்கறாங்க. इस्राएल के जनता चल के जा रहे थे, ஆனா இவங்களை பிடிக்கவே முடியல. लेकिन वो उनको पकड़ नहीं पा रहे थे। கர்த்தர் அவர்களை கலங்கடிக்கிறார். तो देखिए परमेश्वर आकर उनके साथ है, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார். इस्राएल जनता को संभालते हैं। நான் சொல்றேன் உங்களை தேவன் பாதுகாக்கிறார். आज मैं कहता हूँ कि प्रभु यीशु मसीह आपको உங்களை संभालता है। பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சொல்றாரு, ஏன் பிள்ளை போக விடு. आपको पकड़ के रखे हुए हर एक परेशानी को देखकर परमेश्वर कहते हैं मेरे संतान को देख के விட மாட்டேன்னு சொன்னா அழிவு பேரழிவா இருக்கும். जो भी नहीं छोड़ने वाली चीजें आपको छोड़ के जाएगा। பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பத்திரமா கடந்து வந்துட்டாங்க செங்கடல. इस्राएल की जनता एकदम आगे बढ़ गए। இந்த பார்வோனுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் ரதங்களுக்கும் என்ன ஆச்சு? तो यहाँ पे फारोन और उसकी सेनाओं का हाल क्या हुआ? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. तो यहाँ पे एक्सोडस के किताब 15वीं अध्याय 10वीं वचन Exodus 15:10 says, 15:10 निर्गमन, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். तो यहाँ पे देखते हैं कि तूने अपने श्वास को पवन से चलाया, तब समुद्र उनको ढाप लिया। அவர்களுக்கு ஒரு சும்மா லேசா ஒரு காற்று அடிக்க வச்சாரு. तो देखिए साधारण सा एक पवन को चलाया கடல் அவர்களை மூடிக்கொண்டது, और समुद्र ऐसे ही ढाप लिया, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். और वहां पे बहुत ही महाजल आया। இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு ஆள் கூட சாகவே இல்ல. और वहां पे देखिए इसराइल के एक जनता भी नहीं मरे, இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு ஆள் கூட மூழ்கி போகல தண்ணீர்ல. इसराइल के एक भी जनता डूबे नहीं, ஒருத்தர் கூட அமிழ்ந்து போகவில்லை. कोई एक भी नहीं डूबा। ஆனால் எகிப்திய ஜனங்கள், சேனைகள், அவனுடைய பார்வோன் எல்லாமே அமிழ்ந்து போனார்கள். लेकिन इजिप्ट के हर लोग और सेना उस समुद्र में डूब गए। நான் சொல்ற கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். मैं आज आपको देखता हूँ कि परमेश्वर आपको भी रक्षा करता है, உங்களுடைய வாழ்க்கையை அவர் பாதுகாக்கிறார். आपके जीवन को रक्षा करता உங்களுடைய है, வேலையை அவர் பாதுகாக்கிறார். आपके कामों को रक्षा உங்களுடைய करता है, குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். आपके घर को रक्षा करता है, உங்களுடைய வருமானங்களை அவர் பாதுகாக்கிறார். आपकी कमाई को रक्षा करता है, அவர் முற்றிலுமாக உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். एकदम परिपूर्णता से आपको आशीष करता है, உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுத்து இருக்கிறார். एक सफल जीवन आपको देता है। இவர் உங்களை எங்க கொண்டு போகிறாரு? तो अभी ये कहाँ इन्हें लेके जा रहे हैं? அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போகிறார். तो जहाँ पे गुलाम बन के थे वहां से लेकर शहद और नदी बहने दूध बहने वाले देश पे लेके जाता है। உங்களை கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவர் அழைத்திருக்கிறார். तो परमेश्वर आकर बिल्कुल उसी जीवन जीने के लिए आपको बुलाया है। நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்ககிட்ட பணமே இருக்க கூடாது, எந்த விருப்பமும் இருக்க கூடாது, அப்படி கிடையாது. उद्धार पाने के बाद आपको पास पैसे या कोई इच्छा नहीं होने की जरूरत नहीं है। தேவன் ஒரு உன்னதமான வாழ்க்கை கன்று உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். परमेश्वर ने आपको एक उत्तम जीवन देने के लिए आपको बुलाया அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் அனுபவிக்கும்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து இருக்கிறார். है। उस जीवन को आप जीने के लिए परमेश्वर ने आपको वचन दिया है। அந்த வார்த்தைக்குள்ளே தம்முடைய வல்லமையை வைத்து கொடுத்து இருக்கிறார். उस वचन में आकर परमेश्वर ने सामर्थ्य रखा அப்ப है। இந்த வார்த்தையில எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது? तो इस वचन में किस प्रकार का सामर्थ्य है? இந்த வார்த்தையை தேவன் சொல்லும் பொழுதே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அதுக்குள்ளே வச்சு அனுப்பி இருக்கிறார். तो इस वचन में परमेश्वर यीशु मसीह बोलते समय उसमें होने का सामर्थ्य दिया है। தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய ஜீவ சுவாசம் இருக்கிறது. तो परमेश्वर के वचन में आकर उनका जीवन का श्वास है। தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के वचन में उनका जीवन है। தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய வல்லமை இருக்கிறது. परमेश्वर के जीवन वचन में आकर उनका सामर्थ्य है। அப்ப எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது? तो कैसा सामर्थ्य है? நம்பர் 1, God's word has the quickening power. तो यहाँ पे सबसे पहले परमेश्वर का वचन परिपूर्णता से होने का सामर्थ्य है। நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை அந்த கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறது. हमारे शरीर को जीवन देने वाला सामर्थ्य है वचन யோவான் में। சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். यूहन्ना का किताब चैप्टर 6 63. वर्स 63, चैप्टर 6 वर्स 63। ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. तो यहाँ पे आत्मा को आके जीवन देने वाला, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. तो यहाँ पे शरीर से कुछ भी लाभ नहीं है, जो बोते हैं तुम कहते हो। இந்த வார்த்தையிலே குயிக்கனிங் பவர் இருக்கிறது. तो यहाँ पे आके परिपूर्णता होने का सामर्थ्य है। இயேசு ஒரு முறை ஒரு அற்புதத்தை செய்யும்படி நடந்து போய் கொண்டிருக்கிறார். तो यीशु मसीह आके एक अद्भुत काम करने के लिए जाते हैं। மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல मार्क की किताब में आके 5वीं अध्याय हम देखेंगे। அந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வருகிறான். तो वहां पे आके वहां पे हम एक अद्भुत कार्य देखते हैं। மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
मार्क का किताब 5वीं अध्याय चैप्टर 5 वर्स 22। அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவராகி யவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். तो यहाँ पे एवीर नाम के एक आदमी को हम देखते हैं कि उसको चंगा करने के लिए उसे बुलाते हैं। யவீருனுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். तो एवीर की जो बेटी है बहुत ही मौत में थी। மரண அவஸ்தை என்றால் என்ன? तो यहाँ पे मौत का दुख माने क्या होता है? கடந்த 2000ஆம் ஆண்டு என்னுடைய தாயார் இறந்து போனார்கள். तो 2000 साल में मेरे पिता मर गए थे। அவர்கள் கடைசியாக இறப்பதற்கு முன்பதாக அவர்களுடைய சரீரத்தை விட்டு அவர்கள் ஜீவன் போய் கொண்டிருந்தது. वो मरने के समय में उनका आत्मा उनकी जीवन से निकला। அந்த மரண அவஸ்தையில் அவர்கள் இருந்தார்கள். वो आकर उस मौत की घड़ी पे थे। கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவன் அவர்களை விட்டு பிரிந்து போய் கொண்டே இருந்தது. थोड़ा थोड़ा सा जीवन उनके शरीर से बाहर जा रहा था। என்ன வியாதியோ தெரியவில்லை. क्या उनको रोग है पता नहीं चल रहा था। ஆனால் அவள் மரணத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாள். लेकिन वो मौत के बहुत ही करीब थे। மரணம் அவளை அவஸ்தைக்குள்ளாக்கி கொண்டிருந்தது. मौत आके उन्हें बहुत ही दुख तकलीफ दे रहा था। இப்பொழுது அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்று யவீர் விரும்புகிறான். तो यहाँ पे एवीर चाहता है कि वो चंगा हो। நேரா இயேசுவின் இடத்துல வருகிறான். वो सीधा यीशु मसीह के पास जाता है। அவன் வந்து சொல்றான், நீங்க வந்து கைய வச்சா அப்ப பழைச்சுக்கோ. तो वहाँ पे वो बोलता है कि मेरी बेटी पर अगर आप अपना हाथ लगाओगे तो बच जाएगी। அப்ப அவர் சரி நான் வரேன் வா அப்படின்னு சொல்லி போகிறாரு. तो ठीक है मैं आता हूँ करके बोलते हैं। 36ஆம் வசனத்திலே यहाँ पे हम 36 वर्स पे देखते हैं। 35ஆம் வசனத்துல அவர் வேலைக்காரர் வந்து உங்க குமாரத்தி செத்து போயிட்டா மரித்து போயிட்டா போதகரை வருத்தப்படுத்த வேணாம் வாங்க போலாம் நம்ம. तो यहाँ पे हम आके देखते हैं कि लोग आते हैं। 35ஆம் வசனத்துல உங்க குமாரத்தி மரித்து போயிட்டா வாங்க போய் அடக்கம் பண்ணுவோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. तो यहाँ पे 35 वर्स में कहते हैं कि तेरी बेटी मर गई, आइए हम उसका अंतिम संस्कार करते हैं। 36ஆம் வசனத்தில் இயேசு யவீரை பார்த்து சொல்றார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. लेकिन यहाँ पे 36 में देख के बोलते हैं डरना नहीं, विश्वास के साथ रहना। நான் வந்து கைய வச்ச பழப்பான்னு நம்ம நல்ல விசுவாசம் இல்ல, அதே விசுவாசத்தோட இரு. तूने विश्वास किया कि अगर मैं आके छूऊंगा तो मेरी बेटी जिंदा होगी, बिल्कुल उसी विश्वास के साथ रहे, பயப்படாம இரு बिल्कुल मत डरना என்று சொல்லுகிறார். यहाँ पे बताते हैं। பின்னாடி வர வசனங்கள்ல நாம் வாசிக்கும் பொழுது जब हम ये वचन को देखते हैं 41ஆம் வசனத்தில் அவர் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார், அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற அர்த்தமாம். he speaks the word. यहाँ पे वर्स 41 में देखते हैं कि वो लड़की के हाथ को पकड़कर बोलते हैं। பிள்ளையின் கையை பிடித்து அவர் பேசுகிறார். तो लड़की के हाथ को पकड़कर वो बात करते हैं। வார்த்தையில என்ன இருக்கு? वचन में क्या है? ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு, सामर्थ्य और जीवन है। இயேசு என்ன பண்றாரு? यीशु मसीह क्या कहते हैं? சிறு பெண்ணே எழுந்திரு என்று பேசுகிறார். छोटी लड़की उठ जा बोलते हैं। he released the word of God. तो पर यीशु मसीह अपने मुंह से आके वचन को बोलते हैं। by faith तब बोलते हैं। he speaks तो वो बात करते हैं boldly. एकदम सावधानी से बोलते हैं। சிறு பெண்ணை எழுந்திரு. छोटी लड़की उठ जा करके बोलते हैं। இயேசுக்கு தெரியும் மரித்து போயிருக்கிறான்ட்டு. यीशु को पता है वो मर गई है करके। ஆனா இயேசுக்கு இன்னொன்னு தெரியும், लेकिन यीशु मसीह को एक भी पता है, வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. उन्हें ये भी पता था कि वचन में जीवन है। ஆகவே அந்த மரித்து போன சரீரத்தை பார்த்து சொல்லுகிறார், சிறு பெண்ணை எழுந்திரு. इसीलिए वो वहाँ के मृत्यु शरीर से कहते हैं कि छोटी लड़की उठ जा। 42ஆம் வசனம் சொல்றது, உடனே சிறு பெண் எழுந்து, உடனே immediately உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். तो यहाँ पे वर्स 42 में हम देखते हैं कि लड़की तुरंत उठकर चलने फिरने लगी। The power and the life in the word of God has sent through Jesus by faith and quickened. तो यहाँ के परमेश्वर का वचन में जो जीवन और सामर्थ्य जाता है, என்ன அற்புதம் பாருங்க. तो देखिए कितना बड़ा अद्भुत कार्य यहाँ हो रहा है। லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல लूका का किताब 7वीं वचन में हम देखते हैं। நாயின் என்கிற ஒரு ஊர் ஒன்று இருந்தது. तो वहाँ पे एक गांव था। அந்த அந்த ஊர்ல ஒரு விதவை ஒருவள் இருந்தாள். तो उस गांव में आके एक विधवा थी। 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் लूका का பார்க்கிறோம். किताब 7वीं अध्याय 11वीं वचन से पढ़ेंगे। மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். थोड़े दिन के बाद वहाँ पे नाइन नाम के एक नगर को गया। அவருடைய சீஷர் अनेகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். उसके चेले और बड़े भीड़ भी उसके साथ जा रही थी। அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். तो वहाँ पे आके जब वो फाटक पे पहुंचे तो एक मृत आदमी को लेके आए थे। மார்க் 5ஆம் அதிகாரத்துல நாம் வாசிச்சோம், மரண அவஸ்தையா இருந்தா மரிச்சிட்டா. तो यहाँ हमने 45 में क्या देखा? वो मौत में था और मर गया।
இப்ப அந்த சடலம் வீட்ல இருக்கு. और वो शरीर आके वहाँ घर में है இயேசு வீட்டுக்கு போய் அவளை எழுப்பினார். और यीशु मसीह घर में जाके उसको जिंदा कर देते हैं। இங்க இந்த வாலிபன் மரித்து போயிட்டான். यहाँ पे देखिए थे नवक आकर मर जाता है। அடக்கம் பண்றதுக்கு சுமந்து கொண்டு போகிறார். அந்த டெட் பாடியை சுமந்து கொண்டு போகிறார் கல்லறைக்கு போற வழியில. उसको अंतिम संस्कार करने के लिए उसको शव को लेके जाते हैं। அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது तो जब वो उस देश के फाटक में जाते हैं மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். तो यहाँ पे एक मुर्दे को बाहर लेके जा रहे थे அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். और वो अपनी माँ को एक लौता पुत्र था அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். और वो आके एक विधवा थी। அங்க ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். और नगर के बहुत से लोग उसके साथ थे। கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி तब देखकर प्रभु को उनको तरस आया அழாதே என்று சொல்லி और उसे कहा मत रो। கிட்ட வந்து तब उसके पास आकर பாடையை தொட்டார். अर्थात वो छुए थे அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். और उठकर वो खड़ी हो गया। அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். तब उन्होंने कहा हे जवान मैं तुझसे कहता हूँ उठ। பாருங்க அவங்க இவன் மரித்து போயிட்டான் கல்லறை கொண்டு போயிட்டு இருக்காங்க. तो देखिए वो मृत्यु हो गया था और उसे लेके जा रहे थे அவருக்கு தெரியும் வார்த்தையில ஜீவன் இருக்கு வல்லம் இருக்கு. क्योंकि उनको पता है कि इस वचन में सामर्थ्य और जीवन है। சொன்ன உடனே 15ஆம் வசனம் சொல்லுது மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். तो देखिए 15 वचन में देखते हैं कि तुरंत वो उठ गया பேச தொடங்கினான். और वो बात करने लगा அவனை அவன் தாயின் இடத்துல ஒப்பு கொடுத்தார். और वो उसको माँ के पास सौंप दिया। பாருங்க மரண அவஸ்தையில இருந்தாலும் சரி देखिए वो आके मृत्यु में था மரித்து போய் வீட்டுல இருந்தாலும் சரி मर के घर में भी था மரித்து போய் அந்த சடலத்தை வந்து அவர்கள் கல்லறைக்கு தூக்கி கொண்டு போயிருந்தாலும் சரி. और मरने के बाद उसको आके शमशान घाट भी लेके இன்னொன்னு गए இருக்கு थे। யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல லாசரு என்கிற ஒருவன் மரித்து அடக்கம் பண்ணியாச்சு 4 நாள் ஆயிடுச்சு. और यहाँ पे यूहन्ना का किताब 11 अध्याय में लाजर को आकर मर के आके उसका अंतिम संस्कार भी कर दिया था। எது வந்தாலும் சரி कुछ भी हो மரண அவஸ்தையில இருந்தாலும் சரி आप मौत में क्यों भी மரித்து जूझते हो போய் சடலமா வீட்டுல இருந்தாலும் சரி या मर के यहाँ पे शाव बन के भी हो அங்க இருந்து கல்லறைக்கு பாடையில வச்சு தூக்கி கொண்டு போனாலும் சரி या वहाँ से शमशान घाट को भी गया क्यों ना हो அல்லது கல்லறையில வச்சு 4 நாளாக்கி இருந்தாலும் சரி या फिर शमशान घाट में रखकर 4 दिन भी क्यों ना हो गया हो। சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி இயேசு பேசும்பொழுது அங்க உயிர்ப்பிப்பு நடக்கிற குயிக்கனிங் பவர் परिस्थिति कैसा भी हो लेकिन जब यीशु मसीह बोलते हैं तो वो होता है। when he speaks the word quickening power has manifested. तो जब आके यीशु मसीह जब बोलते हैं तो वो पूरा होने का सामर्थ्य उसमें है। அப்ப நான் சொல்றேன் இந்த தேவனுடைய வார்த்தையிலே உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. तो इसीलिए कहता हूँ कि वचन में आकर मृत्यु को जिंदा करने का एक सामर्थ्य है। எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி चाहे किसी प्रकार का रोग क्यों ना हो இயேசுவையும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அதை குணமாக்க உயிர்ப்பிக்க முடியும் அந்த வார்த்தை. लेकिन जब आकर उस वचन को विश्वास करते हो तो उसको जीवन देने का सामर्थ्य உங்களுடைய है। மரித்து போன கிட்னிகளை உயிர்ப்பிக்க முடியும். हमारा जो किडनी काम नहीं करता है उसमें आके जीवन आता है। எப்படிப்பட்ட சரீர கஷ்டங்களையும் வியாதிகளையும் உயிர்ப்பிக்க முடியும் கண்டிப்பா. शरीर में किसी प्रकार का भी रोग क्यों ना हो उसमें वापस जीवन आने का सामर्थ्य ஏனென்றால் है। இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது. क्योंकि इस वचन में आकर जीवन और सामर्थ्य है। அப்ப இந்த வார்த்தையை நாம பேசும்பொழுது तो जब हम इस वचन को जब हम बोलते हैं அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. और उस वचन का सामर्थ्य बाहर निकलता அந்த है வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. और उस वचन का सामर्थ्य बाहर அது आता है நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. और वो सामर्थ्य हमारे जीवन में काम करने लगता है। ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை திருப்போம். उत्पत्ति का किताब पहला अध्याय 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். तो मैं पहला अध्याय पहला वचन से मैं पढ़ूंगा। जेनेसिस द बुक ऑफ जेनेसिस चैप्टर 1 verse 1 1 to 3. 1 to 3। ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். तो आदि में आके परमेश्वर ने आकाश और पृथ्वी का सृष्टि किया பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. और पृथ्वी बिगड़ी और सुनसान थी। ஆழத்தின் மேல் இருந்து ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். और गहरे जल के ऊपर अंधेरा था तथा परमेश्वर वहाँ पे थे। ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. तो जल के ऊपर अंधेरा था। ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். परमेश्वर की आत्मा जल के ऊपर मंडराता था। அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. तब परमेश्वर ने कहा उजाला हो तो उजाला हो गया। அப்ப பாருங்க அவர் அங்க பூமியை பார்க்கிறாரு. ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு, இருள் இருக்கு. तो यहाँ पे देखते हैं कि पृथ्वी आकर बिगड़ी थी, सुनसान थी, अंधेरा थी।
இப்ப தேவன் அதெல்லாம் பேசவே இல்ல. तो यहाँ पे आके परमेश्वर बोलते हैं வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். उजाला होए करके बोलते हैं। அவர் எதை விரும்பினாரோ அதை மட்டும் தான் பேசினாரு. तो परमेश्वर जो चाहते हैं वही बोलते हैं। நீங்களும் நானும் கூட நாம எதை விரும்புறோமோ அதை பேசி கற்றுக்கொள்ள வேண்டும். तो हाँ, आप और मैं आके इस बात को सीखना है जो हम चाहते हैं। பாருங்க, இங்க இந்த 1ஆம் அதிகாரத்துல 3 காரியங்கள் திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். तो यहाँ पे हम पहला अध्याय में 3 चीजें बार बार आने वाला हम देखते हैं। And God said, एंड गॉड सेड, परमेश्वर कहते हैं, and it was தேவன் சொன்னார், परमेश्वर कहते हैं, அப்படியே ஆயிற்று. बिल्कुल उसी तरह से हुआ। தேவன் அதை நல்லது என்று கண்டார். और परमेश्वर उसे देखकर अच्छा है बोला। தேவன் சொன்னார், परमेश्वर ने कहा, அது அப்படி ஆயிற்று, बिल्कुल उसी तरह से हुआ। அது நல்லது என்று கண்டார். और परमेश्वर ने देखा कि वो अच्छा है। இப்ப இந்த 3 காரியங்கள் திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். तो हम ये पहले अध्याय में देखते ये 3 चीज बार बार आती है। அவர் பேசுகிறார், वो बोलते हैं, என்ன பேசினார், அது உண்டாயிற்று, जो जो बोलते हैं वो होता है, அது அவர் பார்க்கிறார். और उसको देखते हैं। நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். हमारे जीवन में बिल्कुल ऐसा है। உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை பேசாதீங்க. जो अपने जीवन में आप जो देखते हैं उसे बोलिए। உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பேசுங்கள். आपके जीवन में आपको जो चाहिए सिर्फ वही बोलिए। உங்க வாழ்க்கையில வேலையின்மை இருக்கலாம், अगर आपके जीवन में काम चाहिए, உங்க வேலையில உங்க வாழ்க்கையில வருமானம் இல்லாமல் இருக்கலாம், आपके जीवन में कमाई नहीं होगी, உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்கலாம், आपके जीवन में गरीबी होगी, உங்க வாழ்க்கையில குறைவு தாழ்ச்சி இருக்கலாம், आपके जीवन में कमियां घटियां होगी, அதை நாம பேசக்கூடாது. वो सब बिल्कुल भी मत बोलना। நம்ம என்ன விரும்புகிறோம்? आप क्या चाहते हैं? ஆண்டவரே, நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், परमेश्वर मुझे आशीष कीजिए, சுகத்தை விரும்புகிறேன். मुझे चंगाई दीजिए। அப்ப சுகத்தை பேசணும், ஆசீர்வாதத்தை பேச வேண்டும். तो सिर्फ और वो आशीष और चंगाई को ही आप बोलना है। விடுதலை வேண்டுமா, விடுதலை விரும்புறீங்களா, விடுதலை பேச வேண்டும். अगर आपको छुटकारा चाहिए तो सिर्फ छुटकारा ही बोलना है। பொருளாதார செழிப்பு விரும்புறோமா, செழிப்பு பேச வேண்டும். आशीष चाहिए तो आशीष ही बोलना है। ஆனா நாம என்ன பண்றோம், என்ன இருக்கோ அதை என்ன பாக்குறோமோ அதை பேசிட்டே இருக்கிறோம். लेकिन हम देखिए जो नहीं है वही बोलते हैं। என்கிட்ட அந்த அளவு பணம் இல்லங்க, मेरे पास इतने पैसे नहीं நான் हैं, கடன்ல மூழ்கி मैं கொண்டிருக்கேன், उधार में हूँ, எனக்கு இந்த வியாதி இருக்கு, मेरे पास गरीबी, என்னாலலாம் இதை செய்ய முடியாது, मेरे से कुछ भी नहीं कर सकता हूँ। அப்படி பேசக்கூடாது. ऐसा नहीं बात करना என்ன है। விரும்புகிறோமோ அதை பேசுகிறதா आप இருக்க जो வேண்டும். चाहते हैं उसे ही बोलना है। நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பேச வேண்டும். मुझे बल देने वाले परमेश्वर से सब कुछ हो सकता है करके आप बोलना है। பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று சொல்லியிருந்தது, அதை பேச வேண்டும். बलवीन आकर अपने आप को बलवान कहना है करके बोलना है। நான் பலவான் என்று சொல்ல வேண்டும். मैं आके एक बलवान हूँ करके நான் बोलना है। ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லணும். मैं आशीष पाया हूँ நான் करके बोलना है। விடுதலையாக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். मैं छुटकारा पाया हूँ करके நான் बोलना है। மீட்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். मैं छुटकारा पाया वाला हूँ करके बोलना நான் है। சுகமாக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். मैं चंगाया पाया हूँ करके बोलना है। அதைத்தான் விரும்புறோம், அப்படிதான் பேசணும். और वही आपको बात करना है। நம்ம பேசும்பொழுது அது உண்டாகிறது, जब आप बोलते हैं वो होता है, உண்டான பிற்பாடு நம்ம பார்க்க முடியும். और जब होता है आप देखते हैं। தேவன் பேசினார், உண்டாயிற்று, பார்த்தார். परमेश्वर देखते बोलते हैं, होता है और देखता है। நாமளும் பேசணும், உண்டாகும், பார்க்க முடியும். அப்புறம் और हम भी आकर बोलना है, होना है और देखना है। நான் சொல்ற சுகத்தை பேசுங்க, देखिए मैं आज मैं बोलता हूँ, आप अपनी चंगाई के बारे में बात ஆசீர்வாதத்தை करिए, பேசுங்க, आशीष के बारे में बात விடுதலையை कीजिए, பேசுங்க, छुटकारे के बारे में बात நன்மையை कीजिए, பேசுங்க, अच्छाई के बारे में बात செழிப்பை कीजिए, பேசுங்க, आशीष के बारे में बात வெற்றியை कीजिए, பேசுங்க, छुटकारा के बारे में बात விடுதலையை कीजिए, பேசுங்க, छुटकारा के बारे में बात எல்லா कीजिए, நல்லதையும் பேசுங்க. सारी अच्छी चीजें बात कीजिए। பேசும்பொழுது உண்டாகிறது, அப்புறம் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். और जब आप बोलते हैं तो होता है, तो आप अपने आंखों से அப்ப देखते भी हैं। இந்த 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 வார்த்தை எப்ப வேலை செய்யும்? तब देखिए आपका वचन काम करता है। விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். तो यहाँ पे देखिए आपको विश्वास भी करना है और उसका आदर भी करना है। வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். और उस वचन को आपको विश्वास करना है और उसका आदर भी करना है। சரிங்க, நீங்க சொல்றீங்க, எனக்கு எல்லாமே புரியுது, நான் விசுவாசிக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியுது? तो अभी आप बोलते हो कि मैं विश्वास करता हूँ या नहीं, उसको मुझे कैसे पता? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. दूसरे कोरिन्थियन की किताब यहाँ पे दूसरा अध्याय 2 கொரிந்தியர் 4:13. 4:13, 2 Corinthians chapter 4 verse 13. விசுவாசித்தேன் ஆதலால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். तो यहाँ पे आके वचन विश्वास करता हूँ इसीलिए आके मैं बोलता हूँ, यहाँ बताता அப்ப है। விசுவாசித்தா பேசணும். तो अगर आप विश्वास करते हैं तो बोलना है। என்ன பேசணும்? क्या बात करना है? நாம எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டுமே பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். हम जो विश्वास करते हैं केवल आप उसी को बात करना है। இது வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி பாருங்க. तो ये आपके लिए आके एक ट्रेनिंग है। இது சும்மா உடனே வந்துருது. तो ये
तुरंत नहीं आ जाता है। ஒவ்வொரு நாளும் நாம இதை பயிற்சி செய்ய வேண்டும். एक एक दिन आपको ये परिचय करना है। முதல்ல நாம எதை விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் நிர்ணயிக்க வேண்டும். तो सबसे पहले मैं किस चीज पर विश्वास रखता हूँ वो हमें आके डिसाइड करना है। அதுக்கு பிற்பாடு நாம் பேச வேண்டும். उसके बाद हमें बात करना है। எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேச வேண்டும். जो विश्वास करते सिर्फ उसे ही बात करना है। அநேக விசுவாசிகள் வாயை திறந்து பேசுறதே கிடையாது. जो विश्वास नहीं करते उसके बारे में बात नहीं करना। அப்படியே சிலர் பேசினாலும் நெகட்டிவான காரியங்களே பேசுறது. तो जब हम बोलते हैं तो सिर्फ नेगेटिव ही बोलते हैं। நான் அந்த அளவுக்கு பெரிய பணக்காரன்லாம் ஒண்ணும் இல்லைங்க. मैं वैसे में बड़ा आदमी नहीं हूँ। என்கிட்ட ஒண்ணும் இல்ல. मेरे पास कुछ भी नहीं है। இந்த ஒரே ஒரு வேலையை இயேசுக்காக விட்டுட்டேன் நானு. मेरे पास एक ही घर है। நான் ஒரு விசுவாசி. मैं एक विश्वासी हूँ। இல்ல விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் இங்க மிகப்பெரிய பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள். तो यहाँ पे देखिए विश्वास करने वाले यहाँ पे बड़े ही पैसे वाले और आशीष वाले थे। பாருங்க தேவன் உங்களுக்காக அற்புதமான ஒரு வாழ்க்கை तो வைத்திருக்கிறார். परमेश्वर आकर आपको भी एक अद्भुत जीवन रखा है। அப்ப ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறத பேச ட்ரைனிங் எடுக்க வேண்டும். तो एक एक दिन हमें ये परिचय लेना है कि जो हम विश्वास करते हैं सिर्फ उसे ही बोले। சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடையலாம், பட்டினி கிடக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு குறையும் இல்ல. सिंह के बच्चे भूखे रह जाएंगे लेकिन जो परमेश्वर को खोजते हैं वो कभी भूखे नहीं என் रहेंगे। ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். जीवन के भर हमेशा मुझे कृपा मेरा पीछा करती रहेगी। பிரச்சனைகள் என்னோடது கிடையாது. मुझे आके कोई मुसीबत नहीं है। இந்த கடனிலிருந்து நான் வெளியே வந்து கொண்டிருக்கிறேன். मैं इस उधार से बाहर आता हूँ। தேவன் என்னோட கண்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே ரத்து செய்திருக்கிறார். परमेश्वर आके सारे उद्धार को निकालेगा। என்னோட சாபங்கள் எல்லாம் அவருடைய ரத்தம் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறது. मेरे सारे पापों को आके उनका रक्त ने धो दिया है। என்னோட எல்லா சாபங்களையும் அவர் முறித்திருக்கிறார். मेरे सारे श्राप को ने छुड़ाया है। நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். मैं श्रापित नहीं हूँ बल्कि आशीष हूँ। நான் வியாதி பிடிச்சவன் அல்ல, சுகமானவனா இருக்கிறேன். मैं रोगी पकड़ा वाला नहीं हूँ बल्कि छुटकारा पाया वाला हूँ। ஒவ்வொரு நாளும் பேசணும் பாருங்க. देखिए एक एक दिन बात करना है। எப்படி விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். यहाँ पे देखिए आपको विश्वास करना है फिर उसका आदर भी करना है। ஒருவேளை அவர் சொல்றது நமக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். कहीं आपको लगता होगा कि बोलने वाला आपको पागलपन लगता होगा। அவர் சொல்றாரு இந்த 6 கற்சாடியில தண்ணி நிரப்பு. तो यहाँ पे परमेश्वर कहते हैं कि घड़ों में आके यीशु मसीह कहते हैं पानी भरो। வேலைக்காரர்கள் தண்ணி நிரப்பினார்கள். तो लोग वहाँ के पानी भरते हैं। அவர் சொன்னாரு மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனத்துல கொண்டு போ. तो सारे पानी को लेके सबको परोसो। அது கொண்டு போகிற பொழுது தண்ணி திராட்சை ரசமா மாறிடுச்சு. तो जब वो पानी लेके जाते तो दाख रस में बदल जाता பாருங்க है। விசுவாசிக்கவும் செய்யணும், கீழ்ப்படியவும் செய்ய तो வேண்டும். यहाँ पे देखिए विश्वास भी करना है और उसका आपको आदर भी करना है। நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க ஆனா கீழ்ப்படிய முடியல அவங்களுக்கு. बहुत सारे लोग विश्वास करते लेकिन उसका आदर या पालन नहीं करते ஆனா हैं। விசுவாசித்து கீழ்ப்படியணும். तो विश्वास भी करना है उसका आधार पालन 10 भी करना है। குஷ்டரோகிகள் அவரிடத்துல வந்தார்கள். यहाँ पे 10 बीमार लोग आते हैं। இயேசு சொல்றாரு நீங்க போய் உங்களை ஆசார் இடத்துல காண்பீங்கள். तो यीशु मसीह कहते हैं जाके आप मरीज आप दिखाओ। அவர்கள் திரும்பி போகிற பொழுது சொஸ்தமானார்கள். तो जब वापस जाते हैं तो लोग चंगाई प्राप्त कर लेते அதுல हैं। ஒருத்த மட்டும் திரும்பி வருகிறான். लेकिन सिर्फ उसमें से एक आता है। என்னன்னு கேக்குறாரு. किस लिए आता है? ஆண்டவரே உமக்கு நன்றி. यीशु मसीह आपका धन्यवाद हो। அப்ப அவர் சொல்றாரு குணமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் இல்லையா? तब यीशु मसीह कहते हैं मैंने 10 लोग को चंगाई दी थी। எப்படி தெரியும் அவருக்கு 10 பேர் குணமாயிட்டாங்கன்னு? तो यीशु मसीह को कैसे पता है कि 10 लोग चंगाई पाए சொன்ன हैं? அந்த வார்த்தையில நிச்சயமாக ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கிறது. तो वो बोलते ही उस जीवन में आके सामर्थ्य है। 10 பேரும் குணமாயிட்டாங்க. तो 10 लोग चंगाई पा लिए। அவர் ரொம்ப நல்லா தெரியும். तो यीशु मसीह को पता था। விசுவாசிக்கணும், கீழ்ப்படிய வேண்டும். तो जब विश्वास करते हैं उसका आदर पालन भी करना ஒரு है। முறை ஒரு குருடன் அவரிடத்துல வந்தான். तो एक बार एक अंधा उनके पास आया। பிறவி குருடன். वो पैदाइशिक अंधे அவர் था। உமிழ்நீரில சேறு உண்டாக்கி அவன் கண்களிலே பூசினார். तो यीशु मसीह आकर अपने थूक से कीचड़ को लेके बना के उसके आंख पे रखते हैं। அப்புறம் சொல்ல நீ போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவு. तो अब तू जाके अपने आंख को धो। என்னங்க கண் ஆபரேஷன்ல ஒண்ணும் பண்ண தேவையில்லையா? तो मेरे आंख को ऑपरेशन करने की जरूरत नहीं है क्या? லேசர் ஆபரேஷன் பண்ண தேவையில்லையா? यहाँ पे लेजर ऑपरेशन करने की जरूरत नहीं है क्या? ஆபரேஷன் தியேட்டருக்கு போக தேவையில்லையா? ऑपरेशन थिएटर जाने की जरूरत नहीं है क्या? இல்ல நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு, சரியாயிடும். नहीं, तू जाके अपने आंख को धो, चंगा हो जाएगा। எப்படி பாருங்க, அவன் போய் கழுவுனா சொஸ்தமாயிட்டான், அவ்வளவுதான். देखिए उसने धोया और वो चंगा पा लिया। பார்வை அடைந்து விட்டான். तो देखिए वो देखने लगा। நாகமணி என்கிற ஒரு குஷ்டரோகி இருந்தான். तो वहां पे आके बहुत सारे कुष्ठ रोग थे। தேவனுடைய மனுஷனிடத்துல அவன் வருகிறான். तो वहां पे पर यीशु मसीह के पास आते हैं। குஷ்டரோகத்தை குணமாக்கும்படி तो வருகிறான். उनको सारी शरीर में चंगाई मिलती है। அவன் சொல்றான் யோர்தான்ல போய் 7 முறை முங்கி எழுந்திரி, சரியாயிடும். तो योर्दान के नदी में जाके 7 बार डुबकी लगा, ठीक हो जाएगा। 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல இந்த பகுதி இருக்கிறது. तो वहां पे आके दूसरा राजा के किताब में 5वीं अध्याय में हम देखते 6 हैं। முறை முங்கி எழுந்திருக்கிறான். तो 6 बजे वो डुबकी लगाता है ஒண்ணுமே நடக்கல. तो कुछ भी नहीं होता है। நாங்க 6 முறை முங்கி எழுந்திட்டா ஒண்ணுமே நடக்கல. போ, இதெல்லாம் நம்ப முடியாது, நான் போறேன் போல. मैंने 6 बार डुबकी लगा दिया, अब कुछ नहीं होता, मैं जा रहा हूँ, नहीं बोला उसने। 7வது முறை முங்கி எந்திரிக்கும் போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறிடுச்சு. 7वीं बार जब वो डुबकी लगाया तो उसका शरीर एकदम छोटे बच्चे की तरह सॉफ्ट हो गया। அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. यीशु मसीह के
वचन में जीवन और सामर्थ्य है, அந்த வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. उस वचन में जीवन देने का सामर्थ्य है. இந்த வார்த்தையினால உயிர்ப்பிக்க முடியாத எந்த காரியமும் கிடையாது. जीवन के जरिए कुछ भी आके नहीं है. இந்த வார்த்தை தோல்வி அடையவே முடியாது. परमेश्वर का वचन आके हार नहीं होता. இந்த வார்த்தை அனுப்பினால் நிச்சயமாய் வெற்றிதான். परमेश्वर के वचन में सचमुच जीत है. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கிறது. और उस वचन में आकर जीवन और सामर्थ्य है, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. उसमें दोबारा आके जीवन देने का सामर्थ्य இந்த है. வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். और उस वचन को हम आकर विश्वास करना है और उसका आदर पालन भी करना है. இந்த வார்த்தையை பேச வேண்டும், பேசினா உண்டாகும், உண்டான பிறகு நம்ம கண்ணுல பார்க்க முடியும். तो जब हम आके वचन को अपने मुंह से बोलते हैं तो होता है, तो अपने आंख से देख भी सकते हैं. ஒருவேளை அவர் சொல்றது நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாததா இருக்கலாம். परमेश्वर बोलने वाला हमारे बुद्धि तक नहीं पहुंचती होगी, ஆனா அதை கீழ்ப்படியும் பொழுது பெரிய அற்புதம் நடக்கும். लेकिन जब हम उसका आदर करते हैं तो बड़ा अद्भुत कार्य होता है. உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். परमेश्वर आपके जीवन में अद्भुत कार्य करेंगे. கர்த்தர் உங்களுக்காக அருமையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். परमेश्वर ने आप हर एक के लिए एक अच्छी जीवन रखा அந்த है. வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். उस जीवन को आप जीना है क्योंकि परमेश्वर चाहते हैं, அதற்கான வல்லமையை உங்களிடத்துல और கொடுத்திருக்கிறார். उसका सामर्थ्य भी आप ही को दिया இந்த है. வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறதன் மூலமாக அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. और ये वचन भी परमेश्वर ने आप ही को दिया है. You have the power and authority. आपको पास आके सामर्थ्य और अधिकार दिया है परमेश्वर ने. அந்த அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்குள்ள இருக்கிறது. वो सामर्थ्य और अधिकार आपके अंदर है, எப்படி அதை யூஸ் பண்றது? और उसको कैसे इस्तेमाल करना है. ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து பேசுகிறவர்களாய் एक இருக்க एक வேண்டும். दिन आप अपने मुंह को खोलकर बोलना है. நாம் பேசும்போது அற்புதம் நடக்கும். आप बोलते समय अद्भुत कार्य होगा. விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் போது அற்புதம் நிச்சயமாக நடக்கும். विश्वास के साथ उसका आदर पालन करते हुए अद्भुत कार्य होगा. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக மாற்றி இருக்கிறார். परमेश्वर आपके जीवन को बदलेगा. ஒவ்வொரு நாளும் பேசுங்க. एक एक दिन आप परमेश्वर से बात விசுவாசத்தோடு कीजिए. கீழ்ப்படியுங்கள். विश्वास के साथ उसका आदर पालन कीजिए. கர்த்தர் அந்த அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழுங்கள். परमेश्वर जो अद्भुत जीवन आपके लिए रखा है वो आपको கர்த்தர் देगा. உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष நாமே करेगा. அவரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े होंगे अपनी जगह எங்கள் पे. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். पिता परमेश्वर यीशु मसीह के नाम से हम आपके पास आते हैं. இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस अद्भुत दिन को आपने हमें देखने के लिए मदद किया, उसके लिए हम आपका धन्यवाद करते हैं. சத்தியத்தை கேட்ட உம்முடைய அருமையான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். वचन को सुनने के लिए हर एक लोगों के लिए मैं धन्यवाद करता हूँ. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். यीशु मसीह मैं आपसे प्रार्थना करता हूँ, हर एक को आप आशीष करना. அவர்கள் இந்த சத்தியத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அடிக்கடி கேட்கட்டும். इस सत्य वचन को एक एक दिन वो अपने जीवन में बोल पाए. இந்த சத்தியத்தின் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். इस सत्य वचन के जरिए उनके छुटकारा पाना पाए. இந்த சத்தியத்தை அவர்கள் பிராக்டிஸ் பண்ணட்டும். उस सत्य वचन को अपने जीवन में परिचय कर पाए. அவர்கள் இந்த சத்தியத்திலே வாழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். इस सत्य वचन में वो जीवन जीने पाए. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதன் மூலமாக परमेश्वर आपने उनको अपना वचन दिया இந்த है. வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் இவர்களுக்குள்ளே வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस वचन का जीवन और सामर्थ्य उनके अंदर आने के लिए मैं धन्यवाद ஆண்டவரே, करता हूँ. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर इस समय पे इस वचन को सुने हुए हर एक को आप आशीष कीजिएगा. அந்த ஜீவனையும் வல்லமையும் இவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசி பேசி அதை அவர்கள் வாழ்க்கையில அனுபவிக்க உதவி செய்வீராக. वो जीवन और सामर्थ्य अपने जीवन में हर एक दिन बोलकर आशीष पाने के लिए मदद कीजिएगा. இவர்கள் பேசும்போது ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். जब ये बोलते हैं तो उनके जीवन में आशीष पाए. ஆண்டவரே, இவர்கள் பேசும்போது அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். जब बोलते हैं तो उनके जीवन में अद्भुत कार्य हो. இவர்கள் பேசும்போது கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். जब ये बोलते हैं तो इनके जीवन में एक बड़ा बदलाव आए, मैं प्रार्थना करता हूँ. ஆண்டவரே, வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். यीशु मसीह इस समय पे जो भी बीमारी से आया उसके लिए मैं प्रार्थना करता हूँ. அவர்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. उनके जीवन को आप आशीष कीजिएगा. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். हर एक के जीवन में अद्भुत कार्य हो, சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். चंगाई हो, அவர்களுக்கு வெற்றியும் சமாதானமும் உண்டாகட்டும். उनके जीवन में समाधान हो, தொடர்ந்து சத்தியத்திலே அவர்கள் நிலைத்திருக்கட்டும். और उनको लगातार सत्य सुनने के लिए मदद துதிகன कीजिएगा. மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सब कुछ हम यीशु मसीह के नाम से मांगते हैं. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. सब कुछ सुन और ग्रहण कर. आमीन आमीन. प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे. आमीन आमीन.